இந்த உலகத்தில் பல மர்மமான பிளேசஸ்லாம் இருக்குது. நிறைய மர்மத்துக்கு என்ன சொல்யூஷனே தெரியாத, இன்னும் சொல்யூஷன் கண்டுபிடிக்காத பிளேசஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அப்படி யாருக்குமே பெருசாக தெரியாத ஆனால் ரொம்பவுமே ஒரு மர்மமுள்ள ஒரு பிளேஸ் தான் இந்த அலாஸ்கன் ட்ரையாங்கிள். ஸோ இந்த அலாஸ்கன் ட்ரையாங்கிளை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, இல்லை இந்த வீடியோ நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிடுறேன். யாரும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸில் ஏகப்பட்ட வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த வீடியோவில் நான் அதை சொல்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஒரு 2-3 பெர்முடா ட்ரையாங்கிள் சேர்ந்தால் எந்த அளவு ஒரு இம்பாக்ட் இருக்குமோ, எந்த அளவு ஒரு மிஸ்டீரியஸ் இருக்குமோ, அந்த அளவு ஒரு மிஸ்டீரியஸான ஒரு இதுதான் இந்த அலாஸ்கன் ட்ரையாங்கிள். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியும். இவ்வளோ பெரிய ஒரு விஷயம், ரொம்ப யாருக்குமே தெரியாமல் இவ்வளோ நாள் ஏன் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு நான் பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி கொஞ்சம் பேசி ஆகணும். ஸோ ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிடுறேன். ஸோ இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் எங்கே இருக்கும் போது அப்படின்னு பார்க்கும்போது, மெக்சிகோவுக்கு கீழே, மெக்சிகோவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு 3 பிளேஸை கனெக்ட் பண்ணும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். ஸோ அதுதான் பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஆள் கடல்னு சொல்லலாம். ஸோ அந்த வழியாக போகக்கூடிய ஒரு கப்பலாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிளேனாக இருக்கட்டும், ஸோ இல்லை எதுவாக இருக்கட்டும், அது அந்த இடத்துல காணாமல் போயிடுது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷங்களாகவே இந்த ஒரு மிஸ்டீரியஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கப்பல் போச்சுன்னா திடீர்னு ஒரு சூறாவளி, ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகி அந்த கப்பல் கடலுக்குள்ளே மூழ்கிடும். இல்லை ஒரு பிளேன் மேலே போச்சுன்னா ஏதோ கீழே இருந்து ஒரு மேக்னெட் மாதிரி அதை இழுக்கிற மாதிரி போய் அந்த பிளேன் அப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியாத ஒரு இது போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய மிஸ்டீரியஸான ஒரு விஷயம் பெர்முடா ட்ரையாங்கிளை சுற்றி எப்போவுமே இருந்திருக்கு. ஒரு பெரிய ஒரு ஜெயிண்ட் ஆக்டோபஸ் அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ஏலியன்ஸ் அந்த கடல் கடியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷ்டத்துக்கு நம்ம எந்த ஒரு கதையினாலும் இந்த பெர்முடா ட்ரையாங்கிளை சொல்லிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதனால அப்படி அதை கிராஸ் பண்ணி எதுவுமே போக முடியல, போனால் அது இது எல்லாமே மறைஞ்சு போயிடுது, அந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் எக்ஸாக்டாக இதுதான் சொல்யூஷன் சொல்லி யாருமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஸோ பெர்முடா ட்ரையாங்கிள் எப்படி ஒரு கடலில் இருக்கிற ஒரு மர்மமோ, இந்த அலாஸ்கன் ட்ரையாங்கிள் ஒரு நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மர்மம். ஸோ அலாஸ்கா எங்கே இருக்குது தெரியல, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட பிக்கஸ்ட் ஸ்டேட்டான அலாஸ்கா. ஸோ அலாஸ்காவில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு அலாஸ்காவோட பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெவில்ஸ் ட்ரையாங்கிள், இந்த மாதிரி பல பேர்கள் இந்த அலாஸ்கன் ட்ரையாங்கிளுக்கு இருக்குது. ஸோ இந்த அலாஸ்கன் ட்ரையாங்கிள் எங்கே இருக்குது அலாஸ்காவில் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 3 முக்கியமான ஒரு சிட்டிஸை கனெக்ட் பண்ணல, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இந்த அலாஸ்கன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பேர் காணாமல் போயிருக்காங்க அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ரொம்பவே ஷாக் ஆவீங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 16,000 பேர் இந்த அலாஸ்கன் ட்ரையாங்கிளில் போகும்போது காணாமல் போயிருக்காங்க. ஏகப்பட்ட ரெஸ்கியூ மிஷன்ஸ் நடந்தும் அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யாருக்குமே தெரிஞ்சதே கிடையாது. என்ன ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே எந்த ஒரு ஐடியாவுமே இருந்ததில்லை. ஸோ இந்த அலாஸ்கன் ட்ரையாங்கிள் எப்படிப்பட்ட ஒரு ஏரியா, ஒரு நிலப்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு அடர்ந்த காடு, டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்கும், நிறைய மவுண்டைன்ஸ், ஸ்னோயி மவுண்டைன்ஸாக இருக்கும், ஒரு வைல்டு அனிமல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது மனிதனை வேட்டையாடக்கூடிய கரடிகள், இந்த மாதிரியான ஒரு டேஞ்சரஸான அனிமல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இந்த பகுதியில் தான் இது வரைக்கும் நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த அலாஸ்கன் ட்ரையாங்கிளில் நடந்த மர்மமான சில விஷயங்கள், மக்கள் பார்த்த விஷயங்கள், அந்த ஜோன் அந்த ஏரியாவில் என்ன மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் தான் மக்கள் பார்த்துருக்காங்க, அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அலாஸ்காவை பற்றி சில விஷயங்கள், நான் பேசிக்கான ஒரு ஃபேக்ட்ஸ் சொல்லிடுறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு அலாஸ்காவை பற்றி தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அலாஸ்காவை பற்றி ஒரு பேசிக்கான சில ஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மிஸ்டீரியஸான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ என்னுடைய பேர் கௌதம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அலாஸ்கா ரஷ்யாவோட ஒரு பகுதியாக இருந்துச்சு. 1800s ரஷ்யாவோட ஒன் ஆஃப் த பகுதி தான் அலாஸ்கா. அதுக்கப்புறம் 1867 நினைக்கிறேன். அப்போ அமெரிக்கா ரஷ்யாட்ட அலாஸ்காவை வாங்கிக்கிறாங்க. ஸோ அலாஸ்காவை பற்றி சொல்லணும்னா என்னென்னா, ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு அழகான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய ஸ்டேட் அமெரிக்காலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே நிறைய மவுண்டைன்ஸ் இருக்கும், நிறைய லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் இருக்குது, ஸ்னோயி மவுண்டைன்ஸ்லாம் சொல்லலாம். ஸோ மாதிரி ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் தான் அலாஸ்கா. ஒரு நார்மலான ஒரு வருஷம், ஏதாவது ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அலாஸ்காவில் நார்மலாகவே ஒரு 500-2,000 பேர் ஒரு வருஷத்துக்கு காணாமல் போயிடுவாங்க, மிஸ்ஸிங் ஆயிடுவாங்க. என்ன ஆச்சு அவங்களுக்கு எதுனே தெரியாது. ஏன்னா அந்தளவு ஒரு மக்கள் காணாமல் போகிறது அலாஸ்காவில் ஒரு நார்மலான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏகப்பட்ட ரெஸ்கியூ மிஷன்ஸும் கண்டக்ட் பண்ணியும் இது வரைக்கும் எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைச்சதே கிடையாது. வருஷம் எத்தனை பேர் காணாமல் போகிறாங்க, இது எதனால காணாமல் போகிறாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரிஞ்சதே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு 2வது விஷயம் என்னென்னா, அலாஸ்காவில் ஒரு கரடியை நம்ம லீகலாகவே சுடலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. அது மாதிரி ஒரு தூங்கிட்டு இருக்க கரடியை நம்ம எழுப்பக்கூடாது அப்படிங்கிறது, அது இல்லீகலான ஒரு விஷயம் அலாஸ்காவில் பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட 3000 ரிவர்ஸ் அலாஸ்காவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி 3 மில்லியன் லேக்ஸ் அலாஸ்காவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவு ஒரு பெரிய இடம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி அலாஸ்காவோட மொத்த கடற்கரை அந்த பரப்பளவு இருக்குல்ல, அது ஒட்டுமொத்தமான அமெரிக்காவோட கோஸ்ட் லைனை விட இது அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அலாஸ்காவில் இருக்க ஒட்டுமொத்த நிலப்பகுதி எடுத்துக்கிட்டால் அதில் 5% கிளேசியர்ஸ் அதெல்லாம் கவர் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அலாஸ்காவில் தான் இருக்கிறதுலே ஒரு லோயஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி கொண்ட ஒரு நாடு அமெரிக்காவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி
காஸ் ஆஃப் டெத்துன்னு ஒன்று இருக்குல்ல, லைக் எதனால ஒருத்தவங்க இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது அலாஸ்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்சிடென்ட்டில் லைக் ஏதோ மவுண்டன் ஏறும்போது ஸ்லிப் ஆகி விழுகிறது, பனிக்கட்டியில் விழுந்துடுறது, இல்லை வந்து ஸ்னோவில் வரும்போது விழுந்துடுறது, இந்த மாதிரியான ஆக்சிடென்டல் டெத் தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகம். லைக் 3rd ஹையஸ்ட் இன் அலாஸ்கா. இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டில் இறக்குறது அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஒரு அலாஸ்காவில் இருக்கிற மக்களில் ஒரு 250 பேரில் ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இந்த அலாஸ்கன் ட்ரையாங்கிளில் தொலைஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ அலாஸ்கன் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற பேர் வந்து எப்போ வருது? ஸோ 1972 தான் இந்த அலாஸ்கன் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு பேர் வருது. ஸோ இந்த அலாஸ்கன் ட்ரையாங்கிள்லாம் லைக் எந்த ஒரு ஏரியாவை சொல்கிறாங்க கரெக்டாக அப்படின்னா வந்து ஆன்கரேஜ், அதாவது அலாஸ்காவோட லார்ஜஸ்ட் சிட்டியான ஆன்கரேஜ், அதுவும் பேரோ அண்ட் ஜூனியா, இந்த 3 சிட்டிக்குமே நடுவில் இருக்க ஒரு இடத்த தான் வந்து அலாஸ்கன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அலாஸ்கன் ட்ரையாங்கிள் எப்போ வந்து எல்லாரும் ஒரு பேசும் பொருளாச்சு, எல்லாருக்கும் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சு அப்படின்னா வந்து 2 முக்கியமான பொலிட்டீஷியன்ஸ் போன ஒரு ஏர்கிராஃப்ட் காணாமல் போகுது. ஸோ நீ யோசிக்கலாம், லைக் பெர்முடா ட்ரையாங்கிள்லாம் ஒரு ஆழ்கடலில் நடக்கக்கூடிய ஒரு மிஸ்ட்ரி. அங்கே ஏதாவது தொலைஞ்சு போச்சு அப்படின்னா வந்து அதை தேடுறது அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். நான் ஆழ்கடலில் போய் நம்ம தேடணும். ஆனால் ஒரு நிலப்பகுதியில் ஒரு பிளேன், ஒரு இடம், ஒரு ஏர்கிராஃப்ட், அது ஒரு விஐபி போகிற ஏர்கிராஃப்ட் காணாமல் போச்சு அப்படின்னா வந்து அதை ஏன் அவங்களால கண்டுபிடிக்க முடியல? கிட்டத்தட்ட வந்து 40 நாள் அவ்வளோ பேர் லைக் ஏகப்பட்ட ஏர்கிராஃப்ட் வச்சு சல்லடை போட்டு தேடியும் ஒரு எவிடன்ஸ் கூட கிடைச்சதே கிடையாது. ஏன்னா நிலப்பரப்பு லைக் ஏதாவது ஒரு வேலை ஏர்கிராஃப்ட் எங்கேயா பிரேக் டவுன் ஆயிருந்தா இல்லை வந்து வெடிச்சிருந்தா கூட அதோட உதிரி பாகமாவது கீழே கிடக்கும். நிலப்பகுதியில் நம்மளால் பார்க்க முடியும். கடலில் அப்படி கிடையாது. அப்படி இருந்துமே வந்து அந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைச்சதே கிடையாது. லைக் ஒரு 400 ஏர்கிராஃப்ட் வச்சு தேடினதாக சொல்கிறாங்க. இருந்துமே அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இப்போ வரைக்குமே தெரிஞ்சதே கிடையாது. இதுதான் அலாஸ்கன் ட்ரையாங்கிளில் நடந்த முதல் முக்கியமான, இல்லை வந்து லைக் எல்லாருக்குமே ஒரு உலகத்துக்கு அலாஸ்கன் ட்ரையாங்கிளை பற்றி தெரிய வச்ச முதல் சம்பவம் இதுதான். ஸோ 2வது முக்கியமான ஒரு நிகழ்வு 1986 UFOs, அன்வெரிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த அலாஸ்கன் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் அன்வெரிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், அதாவது பொதுவாக ஏலியன்ஸோட ஸ்பேஸ்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பார்த்து தான் மக்கள் சொன்ன ஒரு சம்பவம். ஸோ வந்து ஒரு ஜாப்பனீஸ் பிளேன் வந்து ஐஸ்லாண்ட்லேருந்து ஆன்கரேஜ் வழியாக லைக் அந்த அலாஸ்கன் ட்ரையாங்கிள் மேலே பறந்துட்டு இருக்கு. அப்போது அதை ஓட்டிகிட்டு போயிருக்க பைலட் வந்து திடீர்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்த அந்த ஸ்கையில் பார்க்குறாரு. ஒரு 3 லைக் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஸ்பேஸ்ஷிப்னு சொல்லலாம், 3 அது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிளேன் மாதிரி அப்பப்போ அங்கங்கே மறைஞ்சு இல்லை வந்து லைக் டிஸப்பியர் ஆகி அப்புறம் அப்பியர் ஆகி ஃபாஸ்ட்டாக போயிட்டு அப்புறம் திடீர்னு ஸ்லோவாக போயிட்டு இந்த மாதிரி ரொம்ப நேரம் வந்துட்டு இருக்கு. உடனே வந்து ஒரு பதட்டம் வரும்ல, இந்த மாதிரி நார்மலாக நம்மளால் பிளேன் வந்து ஓட்ட முடியாது. அப்போ அது என்னது அப்படிங்கிற ஒரு டவுட்டில் உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். உடனே அவங்களும் பார்க்கும்போது ரேடாரில் இந்த மாதிரி 3 ஒரு யூஎஃப்ஓஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அதை அவர் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு நம்ம ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்குல்ல, அதை விட ஒரு பெரிய சைஸில் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பும் 2 குட்டி ஸ்பேஸ் ஷிப்பும் இருக்குது. லைக் ஒரு மதர் ஷிப், அதுக்கப்புறம் 2 குட்டி ஸ்பேஸ் ஷிப் இருந்துருக்கு அப்படின்னு சொன்னார். உடனே வந்து இவர் வந்து ஒரு பதட்டமாகும்ல, ஏதோ ஒன்று வந்துருக்குன்னு சொல்லி உடனே வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லி நான் வந்து கீழே பார்க்க போகிறேன், தாழ்வாக லைக் லோ ஆட்டிடியூடாக பார்க்க போகிறேன்னு சொல்லி லோ ஆல்டிடியூடாக வேகமாக பறக்கிறாரு. அதுலேருந்து தப்பிச்சு போக அவர் ட்ரை பண்ணுறாரு. ஸ்டில் அந்த 2 ஸ்மால் அந்த ஸ்பேஸ் ஷிப்பும் வந்து இவரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்கு. இவரால் வந்து அவங்ககிட்ட வந்து தப்பிக்கவே முடியல. இவரும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, ஆனால் அது வந்து உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 மினிட்ஸில் வந்து ஒரு 40 மினிட்ஸ் இருக்கும். இவர் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை என்கவுண்டர் பண்ணார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் ஒன்று பார்த்தேன், இது வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்குது, என்னை ஃபாலோ பண்ணுச்சு, அதுக்கப்புறம் திடீர்னு காணாமல் போயிடுச்சு, எங்கே போச்சு எது போச்சுன்னு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ இதுதான் அலாஸ்கன் ட்ரையாங்கிளில் நடந்த அடுத்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம்னு சொல்லலாம். ஸோ இது மூலிமா ஏலியன்ஸ் அலாஸ்கன் ட்ரையாங்கிளில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ 3வது சம்பவம் 1950 மிஸ்ஸிங் டக்ளஸ் C-54 ஸ்கை மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பிளேன் வந்து காணாமல் போச்சு. கிட்டத்தட்ட க்ரூ மெம்பர் வந்து ஒரு 8 பேர் இருப்பாங்க, பேசஞ்சர்ஸ் 36 பேர். டேக் ஆஃப் ஆன அந்த பிளேன் அதுக்கப்புறம் வந்து லேண்ட் ஆகவே இல்லை. ஸோ அந்த பிளேனுக்கு என்ன ஆச்சு அதுக்கப்புறம் வந்து யாருக்குமே தெரியல. ஸோ அந்த டைமில், அந்த காலத்தில் லைக் 1950s அது வரைக்குமே நடக்காத ஒரு பெரிய ஒரு மிலிட்ரி ரெஸ்கியூ மிஷன் வந்து நடத்தி சல்லடை போட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக தேடியுமே அந்த பிளேனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியல. எனக்கு இதுதான் ரொம்பவே ஷாக்கிங்காகவே இருந்துட்டு லைக் பெர்முடா ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா ஒரு ஆழ்கடலான ஒரு மிஷன், அது வந்து உள்ளே விழுந்துருச்சுன்னா அது எங்கே இருக்குது எது இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் ஒரு நிலப்பகுதியில் நம்மளால் சேட்டலைட் மூலியமாக ஏதோ ஒரு மூலியமாக வந்து நம்மளால் லைக் அது ஒரு வாரம் கிராஷ் ஆகிருந்தால் அந்த ஸ்மோக் வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்லை வந்து ஜிபிஎஸ் மூலியம் ஏதோ கண்டுபிடிக்கலாம், இல்லை வந்து அதோட அந்த டேமேஜ் ஆன பார்ட்ஸ்லாம் இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம், ஏதோ ஒரு விஷயமா கண்டுபிடிக்கலாம். நிலப்பகுதி தானே, நம்மளால் முடியும்ல அப்படின்னு தோணுது. ஸ்டில் அப்படி இருந்துமே வந்து அவங்களால இந்த பிளேனை வந்து கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3வது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். அடுத்து இருக்குது இன்னும் வந்து உங்களுக்கு ஷாக்கிங்காக ஒரு மிஸ்டீரியஸாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் அடுத்தது பாருங்கள்.
ஸோ அடுத்த முக்கியமான ஒரு சம்பவம் 1998 அலாஸ்காவில் ஒரு பெரிய ஏலியன் ஆர்மி பேஸ் இருக்கிறதா ஒரு கிளைம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி 2000 அந்த டைமில் வந்து கவர்மெண்ட்டே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு 500க்கும் மேற்பட்ட அன்வெரிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்டை பார்த்ததாக சொல்லப்படுது. அதுவும் முக்கியமாக எல்லாமே வந்து அந்த அலாஸ்கன் ட்ரையாங்கிளை சுற்றி நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அலாஸ்காவில் இருக்கிற ஒரு ஒரு பெரிய மவுண்டனான மவுண்ட் ஹேஸ் தான் அந்த ஒரு லார்ஜ் ஒரு ஏலியன் பேஸாக அந்த ஏலியன்ஸ்க்கு வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே தான் அந்த ஏலியன்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கிளைம்னா அப்போ ரொம்பவே வந்து ஒரு ஒரு காட்டு தீமா எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அந்த ஏலியன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்களா, வந்து மனுஷங்க மாதிரி தான் இருப்பாங்களா, ஆனால் சில விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களோட கண், அவங்களோட பிளட், அவங்களோட ஹார்ட் அண்ட் லங்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து அவங்களோட மைண்ட் கண்ட்ரோல் வந்து மூலிமா எல்லாத்தையுமே அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கிளைம்லாம் வந்து அப்போ நிறைய பேர் வச்சாங்க. அதை பற்றி நிறைய புக்ஸ்லாம் அப்போ வந்து நிறைய பேர் எழுத ஆரம்பித்தாங்க. லேட்டராக வந்து FBI கூட வந்து நிறையா அன்வெரிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸை நாங்கள் பார்த்ததா வந்து கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் லேட்டர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உண்மையிலே வந்து அங்கே ஏலியன்ஸ் இருக்காங்க, அப்பப்போ அவங்க வந்து வந்துட்டு போகிறாங்க, அவங்களோட ஆர்மி பேஸ் அங்கே இருக்குது, சைலண்ட்டாக வந்து அங்கே வந்து ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க வந்து ஆக்டிவாக இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய கிளைம்ஸ் வந்து அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அடுத்த முக்கியமான ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 2 ஆர்மி ஆஃபீஸர்ஸ், மிலிட்ரி பர்சனல் வந்து ஒரு அன்வெரிஃபைடான ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அவங்க போயிட்டு இருக்கும்போது அவங்கள கிராஸ் பண்ணி சவுண்ட் இல்லைருந்து லைட் ஸ்பீடுக்கு வேகமாக போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஸ்பியர் மாதிரி இருந்ததாகவும், எந்த ஒரு ஒரு வேப்பருமே அதுலேருந்து வரல, இக்னிஷன் வந்துச்சுன்னா பின்னாடி புகை வரல, ஸ்மோக், அந்த மாதிரி எதுவுமே வரல, எங்களை வேகமாக கிராஸ் பண்ணி போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அலாஸ்கன் போலீஸ்ட்டை வந்து அந்த ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சம்பவம் வந்துச்சு. இது வந்து ரொம்பவே வந்து எல்லாருமே ஷாக் ஆக ஆரம்பிச்சு. உண்மையிலேயே வந்து ஏலியன்ஸ் வந்து அலாஸ்காவில் இருக்காங்களா, அலாஸ்கன் ட்ரையாங்கிள் அதில் காணாமல் போகிறதுக்கான காரணம் ஏலியன்ஸ் தானா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிச்சு, மிஸ்ட்ரிஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து அலாஸ்கன் ட்ரையாங்கிளில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே தெரியல. அது இன்னும் ஒரு மர்மமாக தான் இருக்குது. ஏலியன்ஸ் தான் வந்து இத்தனை பேர் மக்களை வந்து கொல்றாங்களா, இல்லை அங்கே இருக்கிற ஒரு காட்டு விலங்கு ஏதாவது கொல்லுதா, இல்லை வந்து அங்கே ஏதாவது ஒரு டேஞ்சரஸான ஒரு மிருகம் இருக்கா, அது வந்து மனிதர்களை வேட்டையாடுதா, இந்த மாதிரி பல கதைகள் அலாஸ்காவை சுற்றி வந்து இருக்குது, அலாஸ்கன் ட்ரையாங்கிளை சுற்றி வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து 1980 சம்திங் நினைக்கிறேன், அப்போது இருந்து இப்போ வரைக்கும் 16,000 மக்கள் வந்து காணாமல் போயிருக்காங்க. அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கூட யாருக்குமே தெரியாது. அப்பப்போ வந்து சில பேரோட எலும்புக்கூடுகள்லாம் கண்டுபிடிப்பாங்களாம். ஸோ ஏலியன்ஸ் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. மக்கள் காணாமல் போனது எல்லாமே உண்மை. ஆனால் எதனால் காணாமல் போனாங்க, ஏன் காணாமல் போனாங்க அப்படிங்கிறது இன்னுமே மர்மமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த அலாஸ்கன் ட்ரையாங்கிளை பற்றி இன்னும் உங்களுக்கு என்ன நான் சொல்லாத சில விஷயங்கள் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாடா பை.